பபர் மசூதி இடிக்கப்பட்டது, தீர்ப்பு அரசியல் சட்டப்படி வழங்கப்பட்ட தீர்ப்பு. அது நீங்க தீர்ப்பு நீதிமன்றத்தை நீதிமன்றம் அதை கொண்டாடியது யார், அது இடித்தது யார், கொண்டாடியது அங்கதான். பாகிஸ்தான் இந்தியா கிரிக்கெட் போட்டி நடந்தால் எது வெற்றி பெறணும் நீங்க நினைப்பீங்க சார்? இந்தியா. ஏன் சார் நல்லா விளையாடுறவங்க வெற்றி பெற நினைக்க மாட்டீங்க? விளையாட்டு தானே சார். இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தா யார் வெற்றி பெற நினைக்கிறீங்க நீங்க? அதுல நீங்க வந்து நல்லா போர் புரிவங்க வெற்றி பெறுவாங்க சொல்ல முடியாது. பிஜேபி சுமந்திருப்பது மத அடிப்படைவாத கருத்து. அதனுடன் அதிமுக சேர்ந்ததால் அதிமுகவும் தனது சக்தியை இழக்கிறது. பிஜேபி இருக்கிற பக்கம் கட்டாயம் தோல்வி அடையும். பிஜேபி தான் கொள்கை எதிரின்னு சொல்றாரு விஜய். யாரு? விஜய். அப்ப எங்களோட சேர்ந்திருக்கணும்ல, இவ்வளவு அணிகள் சேர்ந்திருக்கணும். சனாதனத்தை ஒழிப்பது என்பது அதை பின்பற்றுகிற மக்களை ஒழிப்பதா? ஒருபோதும் இல்லை. என் தாய் வந்து சனாதனத்தை பின்பற்றுறாங்க, நான் என் தாயை ஒழிச்சிடணும். வணக்கம், இது பிரியோ நியூஸின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். நூற்றாண்டு விழா கொண்டாடி இருக்கீங்க. அந்த நூற்றாண்டு விழா நிறைய இதுக்கு காணொலிகள்லாம் பார்த்தோம், நேர்லையும் பல்வேறு தலைப்புகள் சொன்னாங்க. எப்படி இருந்தது நூற்றாண்டு விழா கொண்டாட்டம்? சிறப்பாக இருந்தது. தமிழக முதல்வர் பங்கேற்றார், தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்றார்கள், பேராசிரியர்கள், பல்வேறு கவிஞர்கள், அறிஞர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் துவங்கி கிராமங்கள் தோறும் இருக்கிற கிளை செயலாளர்கள், முன்னணி ஊழியர்கள் என பலரும் இதில் பங்கேற்றார்கள். அரங்கம் நிரம்பி வழிந்தது. உள்ளம் புறமும் வெளியிலும் நீங்கள் பார்த்திருக்கக்கூடாது. ஆயிரக்கணக்கான மக்கள் அலைமோதி நின்றார்கள். 100 ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக, நாட்டிற்காக உழைத்த தலைவர்களை நினைவு கூர்ந்து ஒரு நினைவரங்கம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. அப்புறம் கொடியேற்று விழா, தொடக்க விழா, விழா பேரூர் என்று நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். 100 ஆண்டு கால முன்னோர்களின் லட்சியம் என்பது ஒரு சமதர்ம இந்தியா, சோசியலிஸ்ட் இந்தியா. அதான் விடுதலை போர் இயக்கத்தின் நமது முன்னோர்களின் கனவும் கூட. எனவே அந்த கனவை சுமந்தபடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பயணம் தொடரும். இந்த நூற்றாண்டு ஆன பின்பும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நினைத்த எல்லையை அடைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா இது வரைக்கும்? இல்லை. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பாட்டாளி வர்க்க சர்வதேசம் தான் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கை. போர் இல்லாத ஒரு உலகம், மூலதன சுரண்டல் இல்லாத ஒரு உலகம், ஜாதி மத பேதங்கள் இல்லாத ஒரு உலகம், உழைப்பால் உருவாகும் சமூகத்தின் கூட்டு உழைப்பால் உருவாகும் பொருளை சமூகம் கூட்டாக பகிர்ந்து கொள்கிற ஒரு உலகம். இதுதான் எங்கள் லட்சியம், கொள்கை. அதை நோக்கி நாங்கள் நடைபோடுகிறோம். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் கட்சி என்கிற முறையில் 100 ஆண்டுகளில் அதிகாரத்திற்கு வர இயலவில்லை. இந்திய விடுதலை போரில் ஆயுதம் தாங்கி போராடினோம். அதன் பின்னர் 1952க்கு பிறகு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்று நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்காக நாங்கள் பாடுபடுகிறோம். இந்த 100 ஆண்டு கால இயக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்திற்கு வர இயலவில்லை, சில மாநிலங்களை தவிர, கேரளா, மேற்கு வங்கம், திரிபுரா தவிர. ஆனால் நாடு முழுவதும் அமைப்பு இருக்கிறது. திரிபுராவில் கூட நீங்கள் தோல்வியடைகிறது. அது ஜனநாயகத்தில் பல கட்சி இயங்கும் முறையில் இயல்பு தான். அது ஒரு கட்சியே மேற்கு வங்கத்திலும் ஒரு சரிவு ஜனநாயகத்தில் அந்த தோல்வியை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், மூடி மறைக்கல. ஆனாலும் எங்களுக்கு இருப்பு இருக்கிறது. உள்ளாட்சியில் நாங்கள் பெற்ற வாக்குகள் அதற்கு காரணம். கேரளாவில் கூட சில இடங்களில் தோற்றிருக்கிறோம், ஆனால் 49% மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் 100%. எனவே கம்யூனிஸ்ட் கட்சியை மக்கள் கடந்து செல்வதில்லை, அவ்வளோ எளிதில் கடந்து செல்ல மாட்டார்கள். ஆனால் இன்னும் எங்கள் இலக்கு வெற்றி அடையவில்லை, அந்த பயணம் தொடர்கிறது. ஒரு 60 காலகட்டத்தில் எல்லாருமே மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் எல்லாமே 2 பக்கமாக இருந்தாங்க. பொதுவாகவே திராவிட இயக்க சித்தாந்தம் மற்றும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களில் இன்னைக்கு வர நிலைமை பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் வந்து உங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் பக்கம் செல்வது அப்படிங்கிறது மிக ரொம்ப குறைவாக இருக்கின்றது. இல்லை நீங்கள் ஒரு திரள் அல்ல, எண்ணிக்கை அல்ல. அரசியலில் குறியீட்டு கணிதம் தான். ஒரு மனிதர் தான் காந்தி, ஆனால் அவரது குறியீடு தான் வெற்றி பெற்றது. பல லட்சக்கணக்கான மக்கள், பல கோடிக்கணக்கான மக்கள் அணி திரண்டார்கள். எனவே எவ்வளவு பேர் திரளுகிறார் என்பதில்லை, எதற்காக திரளுகிறார்கள் என்பது தான். அந்த வகையில் ஒரு கொள்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம், களமாடுகிறோம். எனவே காலம் கனியும். படித்த இளைஞர்கள், தொழில்நுட்ப இளைஞர்கள், சிந்தனையில் அறிவில் உயர்ந்த சமூகம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இன்றைக்கு தோன்றுகிறது. அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள்.
இல்ல அப்படி வெளியில வரவங்க எல்லாருமே கம்யூனிஸ்ட் பக்கம் வராத இல்லை எடுத்துக்காட்டு நீங்களே கம்யூனிஸ்ட் ஆழ்மனம், நீங்கள் ஏதோ ஒரு போர்வையால் உள்ளடங்கி இருக்கிறீங்க. அந்த போர்வை விலைக்கு பார்த்தால் உங்களுக்குள் இடதுசாரி சிந்தனை இருக்கும். இங்கே இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு போர்வை இருக்கும். அந்த போர்வையை நீக்கி பார்த்தால் உள்ளுக்குள் இடது இருக்கும். அந்த போர்வையை நீக்கும் காலம் ஒன்றுக்காக காத்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு சின்ன உதாரணம், இந்தியா முழுவதும் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் யூனியன் தலைவர் யார் கணக்கெடுங்க. ஜேஎன்யூ துவங்கி ஹைதராபாத் வரை லெஃப்ட் தான். உலகம் முழுவதும் இருக்கிற பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் யாருங்க? லெஃப்ட் தான். மாணவர்கள் திரளல் என்பது உண்மை. அதற்கு காரணம் அவர்களை ஜாதி தடுக்கிறது. இல்லை, ஒரு எஸ்எஃப்ஐ, ஒரு டைஃபி போன்ற அமைப்புகள் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா? உண்மைதான், குறைந்திருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு வந்து சேர வேண்டிய அளவிற்கு தோழர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் வரவில்லை என்பது உண்மைதான். நம்ம ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்துக்கும் போதே தெருவெங்கும் திரும்பும் பொழுது கையில உண்டியலோட பல்வேறு தோழர்களை பார்த்திருக்கோம். இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கு. ஆனா அந்த நிலைமை குறைஞ்சிருக்கிறது காரணம் உண்மைதான். நீங்க ஒரு சின்ன ஒரு சட்டசபை தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் நீங்க ஒரு சீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் இறங்கி போவதால் இல்லை நாங்கள் இன்னும் முன்னேறவில்லை, இன்னும் மக்கள் திரள் எங்களை சேரவில்லை என்பதெல்லாம் உண்மைதான், வெளிப்படை. நாங்கள் அதை மூடி மறைக்கல. ஆனால் அதற்காக ஜனங்களுக்கு நான் குற்றம் சாட்டல, நம்பிக்கையை தான் நான் விதைக்க விரும்புகிறேன். ஒரு புதிய சிந்தனையுள்ள அடுத்த சமூகம் குடும்பங்கள் தோறும் தோன்றிவிட்டது இன்றைக்கு. எனவே அது எங்களுக்கு தான் சாதகமாக அமையும். அதுதான் நான் மீண்டும் நான் சொல்கிறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது இப்போ நாம் தமிழர் பக்கம் அதான் சொல்ல வரேன். இளைஞர்களை ஜாதி தடுக்கிறது. அம்பேத்கர் சொன்னார், கம்யூனிஸ்டுகளின் சோசியலிசம் தான் உயர்வானது, அதான் கொள்கை, அதான் நாடு. எனவே அது முகப்பறையில் சேர்க்கிறேன். ஆனால் கம்யூனிஸ்ட் நண்பர்கள், சோசியலிஸ்ட் நண்பர்களுக்கு நான் சொல்வது அவ்வளவு எளிதல்ல சோசியலிசம். நீங்கள் ஜாதி அரக்கனை வீழ்த்தாமல் சோசியலிசம் என்கிற எல்லை உங்களால் அடைய முடியாது. முதலில் இந்த அரக்கனை வீழ்த்துங்கள்னாரு. இந்த அரக்கன் தான் அணி சேர்க்குது கொஞ்சம் பேரை. ஜாதியா, மதமா, இனமா, தேசிய வரியா, கரத்தால் உழைக்கிற மக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னா இவ்வளவும் தடுக்கிறது. அப்போ இந்த கொள்கைக்கான சிரமம் உங்களுக்கு புரியுதல்லவா? ஆனாலும் இவை யாவற்றையும் தாண்டி ஜாதி, மதம், இனம், மொழி, இன வெறிகள், தேசிய வெறிகள்லாம் தாண்டி மானுடம், உழைக்கும் மக்கள் அப்படின்னு அந்த ஒற்றுமை கூறுடன் எழுகிற ஒரு சமூக இடம் அல்லவா? அப்போ எங்கள் காலம் துவங்கும். இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திராவிட இயக்கங்களை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கு இல்லையா? இல்லை, நாங்கள் கொள்கையில் யாரையும் சார்ந்திருக்கவில்லை. எங்கள் கொள்கையை தான் 1848 மார்க்சும் ஏங்கல்ஸும் பிரகடனப்படுத்திய கொள்கையை தான் தந்தை பெரியார் வழிமொழிந்தார். கம்யூனிஸ்டுகள் 100 ஆண்டு காலமாக எந்த கொள்கைக்கு களமாடுகிறோமோ அந்த கொள்கை தான் டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தில் சேர்த்திருக்கிறார். கொள்கை வழியில் நாங்கள் யாரையும் சார்ந்திருக்கவில்லை. எங்களுடைய உட்கூறாக, எங்களின் நெருக்கமான கருத்தியலாக அம்பேத்கர் கருத்தியல், பெரியார் கருத்தியல் இருக்கிறது. நாங்கள் அதை உள்வாங்குகிறோம். இது சர்வதேச கருத்தியல், மானுடம் முழுவதும் விடுதலைக்காக போராட தூண்டுகிற கருத்தியல். உலகம் முழுவதும் இந்த கொடி தான் களமாடுகிறது. நீங்கள் எங்கே புரட்சியை பாருங்கள். நீங்கள் பிரெஞ்சு புரட்சி கூட செங்கொடி தான், சிகப்பொடி தான் ஏற்றி வைத்தான். அதுக்கப்புறம் தான் அக்டோபர் வருஷத்தில் அறுவாள் சீல் போடப்பட்டது. அதன் பிறகு நடைபெற்ற உலக புரட்சியெல்லாம் கம்யூனிஸ்டுகள் துவக்கி வைத்தது தானே? இல்லை, உலக புரட்சியெல்லாம் கம்யூனிஸ்ட் துவக்கி வைத்தது ஒத்துக்கொள்கிறோம். உலகத்தில் பல இடங்களில் கம்யூனிஸ்ட் இந்திய புரட்சி தான். இந்திய புரட்சியில் ஆயுதம் தாங்கி போராடினோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, கதார் இயக்கம், நவஜவான் இயக்கம், இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ராணுவ குடியரசு, சுபாஷ் சந்திர போஸ் துவக்கிய இந்திய ராணுவம், இவை ஆயுதம் தாங்கி போராடியது. காந்தி தலைமையில் அகிம்சை போர். காந்தி தலைமையில் அகிம்சை புரட்சி வெற்றி பெற்றதற்கே காரணம் ஜவஹர்லால் நேரு சொல்வது போல் ஆயுதம் தாங்கி போராடி நமது ஆயிரக்கணக்கான வீர புதல்வர்கள் உயிர் தியாகம் செய்தது. ஏன்னா ரெண்டையும் பிரித்து பார்த்து விட முடியாது. இல்லை, நீங்கள் சொல்வது எல்லாமே சரி. ஆனால் இது போன்ற செய்திகள், இது போன்ற கருத்தியல்கள் இன்றைக்கு புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு போய் சென்றடையாததுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? உங்களுடைய ஜாதின்னு சொல்றீங்க, ஜாதி, மதம், இனம். நீங்கள் பாருங்க, நீங்கள் பிஜேபி கருத்தியலுக்கு கொஞ்சம் இளைஞர்கள் நோக்கி செல்றார்கள். ஆனால் அது அறிவியலா, பகுத்தறிவா? நாம் எல்லோரும் இந்தியர்கள் அப்படின்னா அதுக்குள்ள பொருள் இருக்கு, அறிவியல் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். நாம் எல்லோரும் இந்துக்கள்னா என்ன சொல்லப்போனால் நாம் எல்லோரும் இந்தியர்கள் கூட பாகிஸ்தான் அல்லன்னு இடைவெளி இருக்குது. நாம் எல்லோரும் இந்துக்கள் சொல்லி பாருங்கள், இஸ்லாமியர் அல்ல இடைவெளி இருக்குது. நாம் எல்லோரும் தமிழர்னு கூட சொல்லி பாருங்கள், தமிழ் உலகத்தின் தலை சிறந்த செவ்வியல் மொழி, இதற்கு நிகரே இல்லை, இது வாழும் வெல்லும். நாம் தமிழர் அப்படின்னா நாம் தமிழர்னா நாம் மலையாளி அல்ல இடைவெளி இருக்கிறது. நான் என்ன ஜாதினா உங்கள் ஜாதி அல்ல இடைவெளி. இது இப்ப கிடையாது. அதான் சொல்றேன், இந்த இடைவெளி இல்லாத முழக்கம் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் முன்மொழிந்தது. கரத்தால் உழைக்கிற உலக நாடுகளின் தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் என்கிற சொல்லில் அறிவியல் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. இந்த முழக்கத்தில் பிரிவினை இருக்குதா சொல்லுங்க. நீங்க ஜாதியில் இருக்குது, மதத்தில் இருக்குது, தேசியத்தில் இருக்குது,
மொழியில் கூட இருக்கிறது. இல்லை, பிஜேபி எந்த இடத்துலையும் இந்து ராஷ்டிரம் வேணும், இந்துக்கள் தான் சொல்லலையே. அவங்க பொதுவாக தானே இருக்காங்க. பொதுவாக இருக்காங்க. நீங்கள் ஆர்எஸ்எஸ் மேலே குற்றம் சொல்லலாம். இல்லை இல்லை இல்லை, பிஜேபி நம்ம சொல்கிறோம். பிரதமர் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், முகலாயர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் எல்லோரும் இந்தியர்கள். இது ஒரு மதத்தின் தேசம் அல்ல. இந்தியா அனைத்து மதங்களுக்குமான தேசம். இந்தியா ஒரு பன்முக நாடு. இந்தியா எந்த காலத்திலும் ஒரு மதத்தின் சார்பில் சென்று விடாது. மதச்சார்பின்மையை நாங்கள் பேணுவோம். சொல்லுங்க பிரதமரை, சொல்லுங்க உள்துறை அமைச்சரை. ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? அரசியல் சட்டம் சொல்லுகிறது. ஆனால் நீங்க சொல்ல மாட்டீங்க. அரசியல் சட்டம் படி தானே நடக்கிறாங்க அவங்க. இல்லை, எங்க நடக்கிறாங்க? அரசியல் சட்டம் படி தானே இவங்க ஒரு ஆட்சி நடக்குது. இல்லை, நீங்க அது பெரும் பிழை. பபர் மசூதி இடிக்கப்பட்டது, தீர்ப்பு அரசியல் சட்டப்படி வழங்கப்பட்ட தீர்ப்பு. அது நீங்க தீர்ப்பு நீங்க நீதிமன்றத்தை நீதிமன்றம் இல்லை, அதை கொண்டாடியது யார்? அது இடித்தது யார்? கொண்டாடியது யார்? அங்கதான் சார்பின்மை அடிப்படுது. மதச்சார்பின்மை என்பது உலகத்திலே மிக சிறந்த விழுமியம் நம்முடைய ஜனநாயகம். ராமர் கோவிலில் இருக்கும்போது அவங்களுக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ராமர் கோயிலும் இருக்கட்டும், பாபர் மசூதி இருக்கட்டும், ரெண்டுமே இந்தியாவினுடைய ஒரு ஒற்றுமை சின்னமாக இருக்கட்டும். ஏன் நீங்கள் அறிஞர்கள் முன்மொழிந்தது அதுதான், இடதுசாரிகள் முன்மொழிந்த மத நீங்கள் அதையும் தகர்த்தீங்க. எனவே எல்லா நீதிமன்ற தீர்ப்பல்ல சரி நம்ம ஏற்க முடியாது. ஒன்றும் இல்லை, திருப்பரங்குன்ற தீர்ப்பு எப்படி சரியாக முடியும்? ஏற்க முடியாது. அதை அதே போல இப்போ நீங்க உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது காரணத்துக்காக அது மொத்தமா தவறுன்னு சொல்ல நான் அப்படி சொல்லல. ஜனநாயகத்தில் எந்த கருத்தும் முட்டி முதத்தும். சனாதனம் என்பது சனாதனம் கூடாதுன்னு என்ன அர்த்தம்? சனாதனத்தை ஒழிக்கணும்னு அர்த்தம்? சனாதனத்தை பின்பற்றுகிற மக்களை எல்லாம் கொல்லணும்ன்றாங்க நீதிபதி. அவ்வாறு தான் கருத முடியுன்றாங்க. அது என்ன நீதிபதி, என்ன தீர்ப்பு எனக்கு தெரியல. ஏழ்மையை ஒழிக்கணும்னா ஏழைகள்லாம் கொன்று விடுவதா? சனாதனத்தை ஒழிப்பது என்பது சனாதனத்தை ஒழிப்பது என்பதனுடைய பொருள் துணை முதல்வர் என்ன சொன்னார்? சனாதனத்தை ஒழிக்கிறார். சனாதனம் என்பது என்ன? பொட்டிடுவது, பூச்சி விடுவது, முகமன் கூறுவது, தோரணங்கள் கட்டுவது, ஆலய வழிபாடு, கடவுள் வழிபாடு அல்ல சனாதனம். அது அவர் நம்பிக்கை. கருத்து சுதந்திரம் மனசாட்சி சுதந்திரத்துக்குள் அடங்குவது. உலகத்திலே இதுபோல் சுதந்திர நாடு உலகத்தில் இல்லை. அதை யாரும் தடை சொல்லலை. அவர் சொன்னது பெண்ணடிமைதனம், ஜாதிய ஏற்றுமைகள். ஒரு மனிதன் பிறப்பால் உயர், இன்னொரு மனிதன் பிறப்பால் தாழ்வு என்று சனாதானம் பாராட்டினால் அது ஏற்க முடியுமா? அது இது அம்பேத்கர் துவக்கி வைத்தது. அது இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கா? இல்லை, நான் சொல்றேன் எந்த மதத்தில் இருந்தாலும் தப்பு. ஆனால் இந்து மதம் நீங்க சொல்றது இந்து மதத்தை மட்டும்தான். இல்லை, இந்த மதத்தில் இல்லை. எந்த மதத்தில் பிறப்பால் ஏற்றத்தாழ்வுக்கு சொல்லுங்க. எந்த மதத்தில் பெண்ணடிமைத்தனம் இல்லை. நீங்க உலகம் இல்லை உலகம் முழு நான் கெட்டது மதம் உடனே நீங்கள் அங்கே எஸ்கேப் ஆகக்கூடாது. எந்த மதமும் கம்யூனிஸ்டுகளுக்கு ஏற்புடையதில்லை. எந்த வழிபாட்டு முறையிலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு இந்தியா தான் கோயில், உழைக்கிற மக்கள் தான் தெய்வம், அன்பு தான் மதம். நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் மதங்கள் நல்லிணக்கமாக இருக்கணும்னு நம்ம மத சண்டைகள் கூடாது என்கிறோம். நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, மதம் அவரவர் உரிமை, ஆலய வழிபாடு அவரவர் உரிமை. நீங்கள் இதில் என்னைக்காச்சும் துணை முதல்வரோ திராவிட இயக்கமோ இது திமுக தலைவரோ தாக்கியிருக்கிறாங்களா? ஆலய வழிபாடு கூடாதுன்னு இருக்கிறாங்களா? இந்து மத கடவுளை தாக்கியிருக்கிறாங்களா? திராவிட கழக கருத்தியல் வேறு, திமுக ஆர்எஸ்எஸ் உடைய கருத்தியல் வேறு, பிஜேபியோட கருத்தியல் வேறு. எடுத்துக்க கூடாதுங்க. ஆர்எஸ்எஸ் தான் நான் சொல்றாங்க நாட்டின் ஜனாதிபதி. உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படல? திமுக இல்ல இல்ல அவங்க சொல்றாங்களே என்னுடைய தாய் கழகம் திக தான். அது நாடாளவில்லை, அது வந்து பன்முகத்தை சிதைக்கவில்லை, அது சார்பின்மையை சிதைக்கவில்லை. ஆர்எஸ்எஸ் இல்ல இல்ல, நீங்க பன்முகத்தை சிதைக்கிறீங்க. இந்துக்கள் தான் இந்தியான்றீங்க, அகண்ட பாரதன்றீங்க. இதெல்லாம் இந்த நாட்டை சிதைப்பதல்லவா? விஷயம் என்னன்னா, இல்ல இல்ல, நீங்க இதுங்கிறது கடந்து போறீங்க. சனாதனத்தை ஒழிப்பது என்பது அதை பின்பற்றுகிற மக்களை ஒழிப்பதா? ஒருபோதும் இல்லை. என் தாய் வந்து சனாதனத்தை பின்பற்றுறாங்க, நான் என் தாயை ஒழிச்சிடறேன்னா? சனாதனம் ஒழிப்பது என்பது ஜாதிய பாகுபாடு, பெண்ணடக்க முறைகள், ஒரு மனிதன் மீதான தாழ்வு பாராட்டுதல், இதைத்தான் துணை முதல்வர் சொன்னார். ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது? அது வந்து அந்த பின்பற்றுகளை அழிப்பதாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். வேலையில்லா இந்த இடத்தை ஒழிப்போம்னாக்கா அது இல்லாத இளைஞர்கள்லாம் ஒழிப்பதா? என்ன பொருள் இருக்குது? நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. சொல்லுங்கள். திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நீங்கள் அந்த தீர்ப்பு வந்த உடனே மிக காட்டமாக ஒரு அறிக்கை விடுறது யாருன்னா கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து சண்முகம் அவர்கள் விட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த தீர்ப்பு வந்து எதிராக இருக்குது. சரி, அந்த தீர்ப்பு அப்படியே மாறி அவங்க தர்காவுக்கு ஆதரவாக வந்துருந்துன்னு வச்சுக்கணும். அந்த இடத்துல அப்படி வந்து அது சரியான தீர்ப்பாக இருந்து இரண்டு பக்கமும் இந்தியா பக்கமும் இருக்குல்ல, அப்படி பார்க்கக்கூடாது, மினிமைஸ் பண்ணக்கூடாது சார். சிறுபான்மைகள், இந்துக்கள் பெரும்பான்மை. இப்போ நான் இந்து, என் தாய் இந்து, என் தந்தை இந்து, சுற்றி இருக்கிற யாராவது 90 பேர் இந்து, 10-12% தான் சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க. இந்த நாட்டில் சட்டத்தை விட சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு யார்? இந்துக்கள் தான், பெரும்பான்மை இந்துக்கள் தான். இது வழி வழியாக வருகிறது. சட்டம், இராணுவம், போலீஸ் தருகிற பாதுகாப்பை விட இந்துக்கள் தருகிற பாதுகாப்பு தான் பெரியது. இந்துக்களிடம் அந்த அனுசரிப்பு இருக்குது சார். இந்திய மண்ணும் தமிழ் மண்ணும்
நற்கொடையாக அதை வழங்கியிருக்கிறது. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, இந்த 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 அணுகுமுறை, இந்த அனுசரிப்பு முறையை குறிவைக்குது RSS பிஜேபி. அதுதான் கூடாது. இதை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதே நீங்க சொல்றது இந்துக்களுக்கும் நீங்க என்கிட்ட எடுத்தது அவங்க பக்கம் சேர்க்காதீங்க. அவங்க அப்படிலாம் சொல்றது இல்லை, நீங்க சொல்லலாம். அவங்க சொல்லிட்டாங்களா, பிரச்சனை இல்லையே. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சரியாகத்தான் பழகுறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. வாக்குக்காக திராவிட இயக்கங்கள் பட்ட கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அவர்களை பிரித்தாள். நாங்கள் வாக்குப்பட்டு இருக்கிறோமா? தோற்றுக்கொண்டே இருக்கிறேன். நாங்கள் வாக்கரசியல் என்னைக்குன்னா பண்ணுவோமா? இந்த கேள்வி எங்களுக்கு பொருந்தோமா? என்னைக்குமாச்சு எங்கள் கொள்கை தவறு இருக்கிறோமா? 100 ஆண்டுகள் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம். என்னைக்காச்சும் ஜாதி கலவரம், மத கலவரம், இந்தியாவுக்கான தீமைகள் ஒன்று சொல்ல முடியுமா எங்களால்? இந்த 100 ஆண்டுகளில் என்னைக்காச்சும் ஈடி ரைடு அதுன்ற எங்கள் பக்கம் வர முடியுமா? எங்கள் வாசல் பக்கம் வர முடியுமா? நாங்கள் 100 ஆண்டுகளில் வரலாற்றின் தோள்களில் கம்பீரமாக நாங்கள் இருக்கிறோம். எண்ணிக்கை வைத்து எங்களை இடப்படக்கூடாது. சட்டமன்றம், நாடாளுமன்ற எண்ணிக்கை வைத்து நாடாளுமன்றத்தை செதுக்கியதில் நாங்கள் தான் இருக்கிறோம். எண்ணிக்கை குறைவு. ஃபர்ஸ்ட் அவார்டு யார் வாங்குது? நாடாளுமன்றத்தின் தலை சிறந்த முதல் விருதை யார் பெற்றது? இந்திரஜித் குப்தா. எப்படி முடியுது? எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் சார், அந்த எண்ணிக்கை வைத்தல்ல. எங்கள் கொள்கையை வைத்து முடிவு பண்ணுங்க. எங்கள் கொள்கை நாடு சார்ந்தது, மக்கள் சார்ந்தது, அதிகாரத்தில் விடுதலை சார்ந்தது. அதிகாரம் தான் இங்கு உங்களுக்கு ஆட்சி செய்ய முடியும். அதிகாரம் இருந்தால் தான் நல்லது செய்யும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கொள்கையை வைத்து கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது அதிகாரமாக மாற்றத்துக்கு, அதிகாரத்தில் அமர்வதற்கு கட்டாயம் நீங்கள் வருவதற்கு அந்த எண்ணிக்கை உயரணும். அந்த எண்ணிக்கை உயரணும். நீங்களா வரணும், அறிவில் சிறந்தலாம் வரணும். அந்த எண்ணிக்கை உண்மைதான் சார். நாங்கள் குறைவாக இருக்கிற உண்மைதான். படித்தவர்களும் ரொம்ப அறிவில் சிறந்தவர்களும் கடவுள் பின்னால், மதத்தில் பின்னால், மொழியின் பின்னால், ஜாதியின் பின்னால் ஓடி ஓடி ஏன் ஒளியறீங்கன்றேன் நான். மொழினா மொழி வரியின் பின்னால் ஏன் ஓடி ஒளியறீங்க? பகுத்தறிவின் பின்னால் வாருங்கள், விடுதலையின் பின்னால் வாருங்கள், சமதர்மத்தின் பின்னால் வாருங்கள். ஏன் வரல? எது தடுக்குது? படித்த இளைஞர்களை கேட்கிறேன் நான். நிறைய படித்த இளைஞர்கள் எங்கெங்கே போறீங்கல்ல? கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் குறையை நான் நீங்கள் சொல்லுங்கள். யாருங்க இயற்கையோடு வினை புரிந்து இவ்வளோ செல்வங்களையும் தருவது? தொழிலாளர் தானே. இயற்கையை மரண தூக்கத்திலிருந்து தட்டி எழுப்பி வினை புரிந்து உழைப்பால் இவ்வளோ செல்வங்களையும் தருகிறான். அந்த செல்வம் தனியார் மடியில் இருக்குது, அது முதலாளித்துவம். அதற்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி களமாடுகிறது. உங்கள் அறிவோடு நீங்கள் உரையாடல் பண்ணுங்கள். இது சரியா இல்லையா? நாட்டின் செல்வ வளங்கள் யார் மடியில் இருக்கணும்? அதானி அம்பானி மடியில் இருக்கணுமா? தேசத்தின் மடியில் இருக்கணுமா? தேசத்தின் மடியில் இருக்க வேண்டும் என்று சொல்வது கம்யூனிஸ்டம். கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள். அதை ஏன் படித்தவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள்? எது தடுக்குது? அப்போ உங்கள் அறிவும் சிந்தனையுமே ஒரு கேள்வி அல்லவா? எது தடுக்குது? கம்யூனிஸ்டுகள் எல்லை தாண்டணுன்றோம். பாகிஸ்தான் இந்தியா கிரிக்கெட் போட்டி நடந்தால் எது வெற்றி பெறணும்னு நீங்கள் நினைப்பீங்க சார்? இந்தியா. ஏன் சார் நல்லா விளையாடுறவங்க வெற்றி பெற நினைக்க மாட்டீங்க? விளையாட்டு தானே சார் அது. நல்லா விடுறோம், வின் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு நமக்கு இன்னும் வரல, அந்த கல்ச்சருக்கு வரல. சரி, அது கூட பரவாயில்ல. தமிழகமும் கேரளாவும் நம்ம நினைப்போம் தமிழகம் வெற்றி பெறணும். இல்ல, அது இயல்பு தான். ஆனால் அதை தாண்டி பகுத்தறிவு ஒன்று இருக்கிறது அல்லவா? சிறந்த விளையாட்டு வீரர்கள் வெற்றி பெறட்டும். நல்ல விளையாட வெற்றி பெற்று போகிறோம். இல்லை தமிழ்நாடுனா கேரளான்னா அங்கே வரல, நம்ம விளையாட்டுக்கு வரல. அப்போ பிராந்திய உணர்வோடு நம்ம இருக்கிறோம், பிரதேச உணர்வோடு நம்ம இருக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தால் யார் வெற்றி பெற நினைக்கிறீங்க நீங்கள்? அதுல நீங்க நல்லா போர் புரிவங்க வெற்றி பெறவங்க சொல்ல முடியாது. இல்ல, நீங்க கேளுங்க, நீங்க இந்தியா தான் வெற்றி பெறணும்னு நினைக்கணும். இல்ல, அதுல நல்லா போர் புரிவங்க கூடாதுன்னு சொல்ல முடியல. நானே கேட்கிறேன். இல்ல இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தால் நன்றாக ஆயுதங்கள் வைத்திருப்பவங்க வெற்றி பெற்று. அது விளையாட்டு. நீங்க வார்த்தை மேல சவாரி பண்றீங்க, அது தப்பு. தர்க்கம் இதுக்கு பேரு. அறிவா நீங்க உரையாடல் செய்யணும். விளையாட்டுக்கும் யுத்தத்துக்கும் ஒரு பால் போட்டு 6 அடிக்கிறதுக்கும் ஒரு குண்டு போட்டு 6000 பேர் சாகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுத்தையும் பொருத்தக்கூடாது, ரொம்ப இடையூறு இருக்குது. நான் சொல்ல வருது என்னன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் யுத்தம் நடந்தால் இந்தியா வெற்றி பெறும் நினைக்கிறதே பகுத்தறிவுக்கு எதிரானது. யுத்தம் கூடாது என்பதுதான் பகுத்தறிவு. அதை சொல்ல வரீங்க. அப்புறம் எதன் பக்கம் வரணும்? எல்லாம் நீ யுத்தத்தின் பக்கம் நின்றுடுவான். யுத்தம் ஸ்டார்ட் ஆகிட்டா எல்லாருமே நின்றுடுவான். நான் உட்பட இந்தியா வின் பண்ண தான் நினைப்பேன். ஏன்னா இல்லைன்னா என்ன தேச விரோதி நின்றுவான். முதல்ல உள்துறை அமைச்சர் சொல்வார், இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் எல்லாம் சிறைப்பிடிங்க. அப்போ அவர்கள் அடிக்கும் பொழுது என்ன செய்யணும் நினைக்கிறீங்க? இல்லை, நான் சிந்தனையே யுத்தம் என்பதை விட பேசி தீர்க்கணும், அமைதின்னு சொல்லணும். ஏகாதிபத்திய அமெரிக்கா என்ன சொல்லுது? எல்லாரும் அடிப்பான்றான், பிடிப்பான்றான். ஒரு உரையாடல் பண்ணணும்னு அந்த சிந்தனை வரலையே, அதானே ஜனநாயகம். இது அமெரிக்காவுக்குள்ளே ஜனநாயகம் இருக்கும். அமெரிக்கா விட்டு வெளியில் வந்தால் சர்வாதிகாரம் தான், ஏகாதிபத்தியம் தான், அடித்தடி தான், யுத்தம் தான். அப்படின்னா என்ன ஜனநாயகம்? இரட்டை ஜனநாயகம் இது. இப்போ தமிழக அரசியலை பற்றி ஒரு கேள்வி என்னென்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்க. ஆனால் திமுக ஒரு 4.5 வருடம் திமுக ஆட்சி மேலே 4.25 வருடம் ஆயிடுத்து. கிட்டத்தட்ட முடிய போகுது இல்லையா? முடிய போகிறது. மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் நிறையா இருக்குது. சட்டம் ஒழுங்கு பற்றி நீங்களே கேள்விப்பட்டு, சட்டம் ஒழுங்கு குற்றச்சாட்டுகள் இருக்குது, பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் சார்ந்த நீங்கள் ஆதரிக்கிற அந்த தூய்மை பணியாளர்கள் இல்லை, தொடர்ந்து ஆசிரியர் போராட்டங்கள், தொடர்ந்து போராட்டங்கள் நடக்குது. அப்படிங்கும் பொழுது இந்த இந்த அரசுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வச்சுக்கணும். அரசுக்கு எதிரான இல்லை, இந்த மாதிரி திரும்ப இல்லை சார்.
உழைக்கிற மக்களின் உரிமை போர் என்பது வேறு, அரசுக்கு எதிரான போர் என்பது வந்து. இப்போ இந்த உழைக்க மக்களின் உரிமை போரை நீங்கள் தூய்மை பணியாளர் துவங்கி இப்போ நான் டாஸ்மார்க் போயிட்டு வரேன், துவக்கி வச்சுட்டு வரேன். எங்கள் மாநில துணை செயலர் தான் அந்த தலைமை தாங்குறார். நேற்று முத்தரசன் உட்பட கைது செய்யப்பட்டார்கள். இந்த போராட்டம் உரிமை போர். இந்த உரிமை போரில் சமரசம் இல்லை. இந்த உரிமை போரால் ஜனநாயகம் வளரும். உலகத்திலேயே உழைக்க மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க போது அது வராது சொல்றீங்க. உலகத்திலேயே இல்லை, உழைக்க மக்களின் உரிமை போர் என்பது ஜனநாயகத்தை வளர்த்து எடுக்கும்னு நான் சொல்கிறேன். அது ஒன்றும் அரசு விரோத செயல் இல்லை, நாட்டு விரோத செயல் இல்லை. உழைப்பவன் தான் உலகம். அவன் தனது உரிமைக்காக போராடுறானாக்கா அது மிக மிக நியாயம். உலகத்தில் எந்த முறையிலும் தொழிலாளி பொழுதுபோக்குக்காக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறது இல்லைங்க சார். அரசும் நிர்வாகமும் கதவை அடைக்கிற பொழுது தான் அவன் போராட்டத்தில் எழுதுறான். கடைசி ஆயுதம் அது சட்டம் வழங்கியிருக்கிற ஆயுதம். எனவே அது உரிமை போர், அது வெல்ல வேண்டும். அதன் பக்கம் உறுதியாக நாங்கள் இருப்போம். அதே நேரத்தில் தமிழக அரசாங்கத்துக்கான எதிர்ப்பு போர் அல்ல இது. இந்த ஆட்சி கூடாது என்பதற்கான போர் அல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ இருக்குல்ல, தூய்மை பணியாளர், அரசு ஊழியர், இந்த சுகாதார எல்லாமே லெஃப்ட் தானே இருக்கிறோம். எல்லாமே லெஃப்ட். ஏன் ஒரு அதிமுக தலைமை தாங்களே? ஏன் ஒரு பிஜேபி தலைமை தாங்களே? நீங்கள் தலைமை தான் நடத்துங்களேன். உங்கள் பின்னாடியே வரல. ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு அமித்ஷா தலைமை தாங்கி போராடுகிறார். வாழ்த்து நீங்கள் போராடுறீங்களே, அரசாங்கத்தை நீங்களே வலியுறுத்தலாமே. நீங்கள் கூட நான் சொல்கிறேன், நாங்கள் தான் 100 வருஷமாக போராடிங்கிறோம். நாங்கள் தான் தோத்துட்டு இருக்கிறோம். போராடலன்றாரு சகோதரர் எடப்பாடி. நீங்கள் போராடுங்களேன். தூய்மை பணியாளருக்காக வந்து நீங்கள் 2 நாள் சிறையில் இருங்க. ஆஹா பரவாயில்ல, நாங்களும் உங்களோடு வரோம். நீங்கள் ஏன் வர மாட்டீங்க? போராட்டத்துக்கு எங்களுக்கு ஒதுக்கிட்டீங்க. 5 ஆண்டுக்கு முறை எலெக்ஷன் வந்தாக்கா நீங்கள் மட்டும் வாக்குகள் அள்ளி எண்ணிக்கையை கூட்டிக்கிறீங்க. போராட்டத்துக்கு நாங்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற நீங்களா? அது திமுகவும் பொருந்தும். நான் பொதுவாக கேட்குறேன். இல்லை திமுகவும் பொருந்தும். இல்லை திமுக ஆட்சியில் இருக்குது. திமுக எதிர்த்து நாங்கள் போராடுறோம். நீங்கள் எங்களை விட அதிகமாக போராடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் போராட மாட்டீங்க? இங்கே உங்களால் போராட முடியல. யார் தடுத்தா? நான் சகோதரர் இவரை கேட்குறேன், எடப்பாடி கேட்குறேன். தொழிலாளர்களுக்காக போராட்டம் நீங்க சொல்றது மிகச்சரி. தொடர்ந்து போராட்டம். ஆனா அதற்கான தீர்வு தமிழக அரசு இல்லை. இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை அடையாளப்படுத்துகிற இயக்கங்கள் தான் சார் போராடுது. நீங்களே பாருங்க, யார் போராடுறது? அமிர்தாசன் சொன்னதை நான் சொல்றேன். சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை வைத்து எங்களை மதிப்பீடு செய்யக்கூடாது அவர் சொன்னது. நாடாளுமன்ற ஜனநாயகம் உயிர்ப்புடன் இருப்பதற்கே இடது தான் சார் காரணம். நீங்கள் இங்கேருந்து காஷ்மீர் வரைக்கும் போங்க. காஷ்மீரில் ஒரு சட்டமன்ற ஒரு உறுப்பினர் எங்களுக்கு இருக்கலாம், இங்கே 2 இருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை. குரல் எழுப்புவது யார்? போராடுவது யார்? நாங்கள் தானே. நான் என்ன சொல்ல வரேன், அதுனா எப்பொழுதும் கொடி பிடித்து நாங்களே போராடின்னு இருக்கிறோம். நீங்களும் எதிர்கட்சியில் நீங்கள்லாம் போராடணும். மிக நியாயமாக யார் போராடணும்? அதிமுக தான் போராடணும். இவர் அனைவருக்குமே. ஏன் நீங்கள் அந்த பக்கமே இல்லை? இந்த கேள்வி பதில் சொல்லுங்கள். இல்லை, அந்த போராட்டத்துக்கு எல்லாரும் ஆதரவு தந்தாங்க. எல்லாரும் களத்துக்கு வாங்க சார், தலைமை தாங்க சார், எல்லாரும் உங்கள் பின்னாடி வந்துருவாங்க. அதான் தலைமை தாங்க தான் நீங்கள் இருக்கீங்களே. பார்த்தீங்களா? அப்போ போராடுவதற்கும் உழைக்க மக்களுக்கும் குரல் எழுவதற்கும் நாங்கள், தேர்தலில் தோற்று போவதற்கு மட்டும் நாங்கள். இங்கே நாங்கள் வெற்றி பெற நாங்கள் அங்கே வரணுமில்ல. இது என்ன கணிப்பு? உள்ள டேக் ஃபுல்லாக வச்சுருக்கிறீங்க பாருங்கள், எவ்வளோ காலமாக இல்லைங்களா? சாம்சங் தொழிலாளியா நாங்கள் தான். இல்லை கூட்டணியாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களால் வலியுறுத்த முடியும் அப்படிங்கிற வெளியில இருந்து இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க ஒரு வலியுறுத்தம் மிக அதிகமாக வலியுறுத்துக்கிறோம். இன்னொன்று நீங்கள் வலியுறுத்தணுமில்ல, எதிர்கட்சி தலைவர் தமிழக அரசாங்கத்திற்கு தர வேண்டிய நிதியை கொடுக்கணுமில்ல. ஏன் கொடுக்க மாட்டீங்க? இப்போ நீங்கள் ஏன் கிடப்பில் போடுறீங்க திட்டத்தை? கோவை மதுரை மெட்ரோ ஏன் கிடப்பில் போடுறீங்க? அது இவங்க தாமதம் இல்லை, இவங்க மேலே இல்லை. நீங்கள் பாருங்கள், சரி தமிழ் பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் அமைக்கிற ஒரு மசோதா, ஒரு சட்டத்தை ஏற்றோம். ஏன் நீங்கள் அதை கிடப்பில் போடுறீங்க? அதில் என்ன சட்ட சிக்கல் உங்களுக்கு? என்னங்க நீங்கள் ஒரு சட்டமன்றம் கொடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடுறோம், அதில் என்ன உங்களுக்கு? அப்புறம் தேசிய பண் பாட போகிறோம். ஏன் ஓடுறீங்க? இதெல்லாம் ஒரு குற்றமா, குறையா? இது செய்யலாமா? அப்படி அப்போ நீங்கள் என்ன ஒரு வெறுப்பரசியலை விதைக்கிறீங்க? அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நெருக்கடி பண்ணுறீங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு. அதை எதிர்த்து முதல்வர் போராடுகிறார். எந்த போராட்டம் நியாயமாக இருக்க முடியும்? ஆளுநர் நடந்து கொள்கிற விதம் சரியா? முதல்வர் நடந்து கொள்கிற விதம் சரியா? எது ஜனநாயக குறியீடு? எது ஜனநாயகத்தின் விழுமியம்? சொல்லுங்கள், நீங்கள் பார்க்கலாம். உலகமே பார்க்குதே. சரி, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல தீர்ப்பளிப்பார்கள். அப்போ 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட்டணிகள் இன்னும் 2 பக்கம் வலுவாக, நீங்கள் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிற மாதிரி அதிமுக கூட்டணி வலுவாக இல்லை. எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது. கட்சி எண்ணிக்கை காங்கிரஸ் இல்லை. கூட்டணி வலுவால் மட்டும் நான் சொல்லலை, அரசு நலத்திட்டங்களால் மட்டும் சொல்லலை. எல்லாவற்றோட ஏன் தெரியுமா தீர்மானிக்கும்? தமிழ் மக்களின் உணர்வு தான் தீர்மானிக்கும். ஒரு நிமிடம், நடிகர் விஜய் இல்லை, ஒரு நிமிடம். தமிழ் மக்களின் உணர்வு என்னன்னா, தமிழ்நாடு அமைதியான பூமி, இங்கே ஜாதி மத கலவரம் ஏற்படக்கூடாது, வெறுப்பரசியல் கூடாது. ஆனால் பிஜேபி அவ்வாறு அல்ல. பிஜேபி சுமந்திருப்பது மத அடிப்படைவாத கருத்து. அதனுடன் அதிமுக சேர்ந்ததால் அதிமுகவும் தனது சக்தியை இழக்கிறது. தமிழ் மக்களின் ஒற்றுமை பலம், அந்த நல்லிணக்க கலாச்சார பலம் தான் எங்கள் பலம். பிஜேபியை அப்படி பிரித்து பார்த்து அடிப்பாங்க.
இல்லை இந்த பக்கம் குறைஞ்சாலுமே இந்த பக்கம் தாவேக்கா மிகப்பெரிய அளவில் வருன்ற மாதிரி ஒரு அவங்க ஓட்டை பிரிப்பாங்க தவிர எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஒருவேளை தாவேக்கா அவர்களோடு சேர்ந்தாலும் கூட நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். தாவேக்கா அவரோட சேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பே இருந்தாலும் கூட இன்னொரு தாவேக்கா மாதிரி இன்னொரு அரசியல் கட்சி இன்னொரு நடிகர் ஒன்று தோன்றி வந்து அங்கே அந்த பக்கம் நின்னாலும் பிஜேபி இருக்கிற பக்கம் கட்டாயம் தோல்வி அடையும். பிஜேபி அவரெல்லாம் பிஜேபி தான் கொள்கை எதிரின்னு சொல்றாரு விஜய். யாரு விஜய் அப்போ எங்களோட சேர்ந்துருக்கணும்ல, இவ்வளோ அணிகள் சேர்ந்துருக்கணும்ல. ஆனால் அவர் இவ்வளோ அரசியல் கட்சியை அவர் கொள்கை அவர் நீங்கள் சேர்ந்துருக்கணும்னு சொல்கிறீங்க. அவர் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்குன்னு சொன்னதுக்கு அப்புறமே உங்களை போன்ற கட்சிகள் அவங்கள்ட்ட ஏன் போகலன்னு ஒன்று இருக்குல்ல? ஏங்க நீங்கள் ரொம்ப ஜனநாயகத்தில் நான் ஒன்றும் சொல்லலை, விஜய் ஒன்றும் சொல்லலை, குறைத்து மதிப்புள்ள இருக்கட்டும். நாங்கள் வந்து ஒரு கொள்கை கூட்டணி அமைத்து விட்டோம். அமைத்து விட்ட பிறகு எங்களுக்கு வந்து கடை விரித்தால் நாங்கள் போக மாட்டோம். கொள்வாரிலேருந்து தான் கடை விரித்தாலும் கொள்வாரில் இருக்கிற நாங்கள் ஏன் போகல? தப்பாக போய்டும் சார், நம்பகத்தன்மை இல்லாத போய்டும். ஒரு சீட்டு அல்ல, வேறு எண்ணிக்கையே இல்லை, கொள்கை தான். திமுக நாங்கள் ஒரு அணி அமைத்து களமாடுகிறோம், ஆளுநரை எதிர்க்கிறோம், உள்துறை அமைச்சர் எதிர்க்கிறோம், பிரதமர் எதிர்க்கிறோம்னா கொள்கை தான், தனிப்பட்ட முறையில் அல்ல. மாநில உரிமைகளுக்காக முதல்வர் துவைக்க இருக்கிற அந்த போரில் சீட்டல்ல, இடமல்ல, கொள்கை தான் முக்கியம். எனவே தான் தமிழகம் வெல்லும் அப்படிங்கிறாரு. நாங்கள் அருகில் இருக்கிறோம். பார்ப்போம். 2026 தேர்தல் முடிவுகள் நெருங்கும் போது பல்வேறு மாற்றங்கள் வரலாம். நீங்கள் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டியளித்துக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.